என்னடா ஸ்ட்ராபெர்ரியில் ஹார்ட் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எஸ்ஆர் சமையலில் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பழத்தை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ள விதை எதுவும் இருக்காது. நம்ம அப்படியே மாட்டுன்னு சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்போ தான் நல்லா மசிஞ்சு அரையும். அதனால் நல்லா சின்ன பீஸ்களாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெயில் அடிக்குதுல்ல, வெயில் நோன்பு வேறு வருது. அதனால் சில்லுன்னு ஒரு மில்க் ஷேக் குடித்தா எப்படி இருக்கும்? அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை ஒரு பிளெண்டர்லேயோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் என்ன பண்ணுங்கள், அதை போட்டு நல்லா ஓட்டுங்க. அதை நல்லா ஓட்டிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்ம மற்ற பொருளுங்க போடுறதும் நல்லா மிக்சிங் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் போடுங்க, அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே போடுங்க, பரவாயில்ல. மிக்ஸி ஜாரில் போட்டாலும் மசிய அரையும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா அரைஞ்சிருச்சான்னு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை ஜாஸ்தி வேணுன்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாகவே போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா அரைங்க. அது கொஞ்சம் தண்ணி விடும்ல, அதனால் அதையும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கிட்டு இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ ஐஸ் இருக்கோ அந்த ஐஸ் ஒரு சின்ன கப் தான் இருக்குதுன்னா பரவாயில்ல, சின்ன கப் போடுங்க. இல்லை பெரிய கப்பில் இருக்குதுனாலும் பெரிய கப் போடுங்க. ஐஸ் போட்டு ஒரு கப்பு பால் கட்டியாக தண்ணி ஊற்றாமல் அதை கொஞ்சமாக தண்ணி வேணா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த பாலையும் ஊற்றி ஐஸும் போட்டு அதையும் மிக்ஸி ஜார்லேயோ இல்லை பிளெண்டர்லேயோ அது கூடவே போடணும். அந்த பழத்து கூடவே போட்டு நல்லா ஓட்டணும். ஓட்டி நல்லா எடுத்திங்கன்னா க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ எடுத்து ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிங்கன்னா வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு வெயிலுக்கு குடித்தா செம்மையாக இருக்குங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், வர்றேங்க.